இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நாளிலும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். எசேக்கியா ராஜா மரணமடைந்த பின்பாக அவருடைய மகனாகிய மனாசே ஆட்சியில் இருந்தபொழுது இஸ்ரவேல் தேசத்தை முழுவதும் விக்கிரக ஆராதனையினால் நிறைத்து அவைகளை செய்கிறவர் ஜனங்களாக அவன் மாற்றிவிட்டான். அவனுக்கு பின்பாக, அவன் மரணத்திற்கு பின்பாக அவனுடைய மகன் ஆமோனும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்தபடியினால் அவனுடைய ஊழியக்காரர்களே ஆமோனை கொன்று அவனுடைய ஸ்தானத்திலே யோசியாவை ராஜாவாக மாற்றினார்கள். இந்த யோசியா ராஜாவாகிற போது எரேமியாவினுடைய தகப்பனார் தான், அங்கே இல்கியா தான் ஆலயத்தினுடைய பிரதான ஆசாரியனாக இருந்தார். அவர் ஆலயத்தினுடைய சுத்திகரிப்பை செய்கிறதற்கு யோசியா கட்டளையிட்டிருந்த பொழுது அங்கே நியாயப்பிரமாண சுருளானது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆனால் அது கண்டுபிடிக்கப்படுகிறதற்கு முன்னமே இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் இந்த 2ஆம் அதிகாரத்திலே காணப்படுகிறது. 26வது 27வது வசனங்களில இஸ்ரவேல் வம்சத்தார், ராஜாக்கள், பிரபுக்கள், ஆசாரியர்கள், பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவர்கள் தங்களுடைய முகத்தை அல்ல தங்கள் முதுகை எனக்கு காட்டினார்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய இருதயத்தை புரிந்து கொண்டவனாக அங்கே இருக்கக்கூடிய ஆசாரியர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய தீர்க்கதரிசிகளுக்கும், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய ராஜாக்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய பிரபுக்களுக்கும் அவர் அங்கே தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேல் மக்களுக்கு தமது சிறப்பு வெளிப்பாடுகளை எல்லாம் வழங்கி இருந்தார். நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருந்தார். ஆச்சாரங்கள் எல்லாம் அவர்களுக்கு என்னென்ன செய்யணும், உலக மக்களோடு எப்படி எப்படி வாழணும் என்கிற காரியங்களை கற்றுக் கொடுத்திருந்தார். அநேக தீர்க்க தரிசனங்கள் இருந்தன, வாக்கு தத்தங்கள் இருந்தன, உடன்படிக்கைகள், இவைகள் எல்லாம் அந்த ஜனங்களுக்காக ஆண்டவர் கொடுத்திருந்த போதிலும் மக்களோ அந்த பாசமுள்ள தேவனை விட்டு அவர்கள் வசனம் 26 கட்டையை பார்த்து நீ என் தாசன் என்றும் தகப்பன் என்றும், கல்லை பார்த்து நீ என்னை பெற்றாய் என்றும் கூறினர் என்று சொல்லி இங்கே எரேமியா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள் என்று சொல்லி ஆண்டவர் முதல் தீமையை சொல்லுகிறார். உண்மையான செழிப்பான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரே தேவனாகிய அவரை புறக்கணித்தனர் என்று சொல்லி எரேமியா சொல்லுகிறான். ஆண்டவருடைய இருதயத்தின் பாரத்தை புரிந்து கொண்டவனாக சங்கீதம் 36:9 சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது, உம்முடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கிறோம் என்று சொல்லுகிறாரே, அந்த வாழ்க்கையை இவர்கள் விட்டு விட்டார்கள். யோவான் 10:10 இயேசு சொல்லுகிறாரே, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையை மறந்த நிலைமையில் காணப்படுகிற ஜனங்களுக்கும், ஆசாரியர்களுக்கும், தீர்க்கர்களுக்கும், பிரபுக்களுக்கும் தான் இங்கே எரேமியா இந்த காரியத்தை சொல்லுகிறார். வெடிப்புள்ள தண்ணீர் தொட்டிகள், யூதாவினுடைய வறட்சி காலங்களில் மழை பொழிவது அரிதாக இருக்கிறபடினால அவர்கள் அந்த காலங்களில் மக்கள் பெரிய தொட்டிகளையும் குழிகளையும் அமைத்து நீரை சேமித்து வைக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். அது வெடிப்புள்ள தொட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணீர் நிற்காதபடி அவைகள் எல்லாம் ஒழுகி போயிருமே, அதனால எந்த பலனும் இல்லையே. அதே போலதான் நீ சிலைகளை வழிபடுகிற இந்த வழிபாடுகளும் வெடிப்புள்ள தொட்டிகளை போன்று உனக்கு பயனற்றதாகத்தான் இருக்கும் என்று சொல்லி எரேமியா தன்னுடைய தீர்க்க தரிசனத்தை, ஆண்டவருடைய வேதனைகளை அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல அவர் பல உருவகங்களை பயன்படுத்தி பேசுகிறார். கடந்த அதிகாரத்துல 2 காரியம் சொன்னார். வாதுமை மரத்தினுடைய செடியையும் ஒரு பொங்குகிற பானையையும் குறித்து சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் உரைத்தார். இந்த அதிகாரத்துல அவர் என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் தேசத்தை பார்த்து வாழ்க்கைப்பட்டவள், அதே போல விளைவினுடைய முதற் பலன், அதே போல ஜீவ தண்ணீர் ஊற்று,
வெடிப்புள்ள தொட்டிகள், வேலைக்காரன், அடிமை, வேசி, உயர்குல திராட்சை செடி, காட்டு திராட்சையின் ஆகாத கொடி, தாறுமாறாய் ஓடுகிற வேகமான பெண் ஒட்டோகம், காட்டுக்கழுதை, அதன் மாசத்தில் அதன் இனப்பெருக்கத்தில் அது செய்கிற காரியம், திருடன் அகப்படுதல், அழிக்கிற சிங்கம், ஆபரணத்தை மறக்கிற பெண், ஆடைகளை மறக்கிற மணவாட்டி என்று சொல்லி அநேக உருவங்களை சொல்லி அவர்களுடைய பாவங்களை உணர்த்துகிறதற்கு இங்கே எரேமியா முயற்சிக்கிறார். வசனம் 2-3 வாழ்க்கைப்பட்டவள் முதற் பலன் என்கிற காரியத்தை குறித்து அங்கே தன்னுடைய ஜனங்களோடு கூட ஆசாரியர்களோடு கூட எரேமியா பேசுகிறதை பார்க்கிறோம். எருசலேம் யூதாவினுடைய தலைநகராக, அது இஸ்ரவேலின் மக்களினுடைய சமய வாழ்க்கையின் மையமாக அது விளங்கி வந்தது. கர்த்தர் இஸ்ரவேலின் கணவர் என்று பொதுவாக அறியப்பட்டிருந்தார். ஏசாயா 54:5 நம்ம படிச்சோம்னா உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று பார்க்கிறோம். அதே போல ஓசியா 2:19 பார்த்தோன்னு சொன்னா நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன். ஒரு கணவன் மனைவி உறவு போன்ற காரியங்களை குறித்து வாழ்க்கைப்பட்ட இஸ்ரவேல் தேசம் என்று அவள் அறியப்பட்டிருந்ததை பார்க்கிறோம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் எத்தனை உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், வாக்கு கொடுத்து வாழ்கிறது போல அவர்கள் எத்தனையாய் உண்மையோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உறவிலே கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டதுனால அவருக்கு மட்டுமே தங்களை அர்ப்பணித்திருக்க வேண்டும் என்று அவர்களை ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆனால் இஸ்ரவேலோ அவர்கள் ஆண்டவரை மறுதலித்து அந்நிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்து விட்டனர். இஸ்ரவேல் தங்கள் அறுவடையினுடைய முதல் பலன லேவியராகமம் 23:10-11 சொல்லப்பட்டது போல கர்த்தருக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும். முதற் பலன் எவ்வாறு சிறப்பானதோ அவ்வண்ணமே இஸ்ரவேலும் கர்த்தருக்கு முதன்மையானவர்களாகவும் சிறப்புடையவர்களாகவும் ஆண்டவர் அவர்களை கருதினார். அவர்கள் அதையும் மறந்து போனார்கள் என்று எரேமியா சொல்லுகிறான். நீ வாழ்க்கைப்பட்டவள் அப்பா, நீ ஆண்டவரோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்தவள், நீ மனம் போன வாழ்க்கை வாழ முடியாது. நீ ஆண்டவருக்கு முதல் பலன் எவ்வளவு சிறப்பானதோ எவ்வளவு முதன்மையானதோ அதே போல நீ அவருக்கு முதன்மையானவள், இந்த உலகத்திலே முதன்மையானவன் என்றெல்லாம் நீ இருந்த போதிலும் அவரை தூக்கி எறிகிறியே என்கிற ஒரு இருதயத்தை பாரத்தோடு கூட ஆண்டவருடைய பாரத்தை அங்கே ஜனங்களோடு கூட பேசுகிறார். 5, 6, 7 வசனங்களில் எகிப்து தேசத்திலிருந்து உன்னை வரப்பண்ணி பாலவனத்தில் உன்னை அத்தனையாய் நடத்தினாரே, ஆனால் நீ அங்கேயும் பொய்யான தெய்வங்களை வழிபட ஆரம்பிச்சிட்டிய. அத்தெய்வங்களினுடைய பலிபிடங்கள் வழிபாடுகள் எல்லாவற்றையும் நீ செய்ததுனால இந்த தூய நாட்டை அது மாசுபடுத்தி விட்டத. எரேமியா தீர்க்கதரிசியின் காலத்திற்கு 700 ஆண்டுகளுக்கு முன்னரே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தன வாழ்விலிருந்து விடுவித்து பாலைவனத்தில் அவர்களை காப்பாற்றி வழிநடத்தி வந்தபோது மக்களை பாதுகாக்கவும் விடுவிக்கவும் கர்த்தர் வரலாற்றில் செயல்பட்டு கொண்டிருந்த பொழுதும் யாத்ராகம் 32 என்னாகமம் 25 பார்க்கிறோம். பாலைவனத்திலும் அவர்கள் விக்கிரக வழிபாடை செய்தனர். பின்னர் கானான் நாட்டில குடியேறிய பிறகும் இந்த பாவங்களையே தொடர்ந்து செய்தபடினால தேசங்களை அவர்கள் மாசுபடுத்தி விட்டனர் என்று சொல்லி 5, 6, 7 வசனங்களிலும் எரேமியா எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 8 ஆசாரியர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கையை மீறி கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாம இருக்கிறாங்க. மேய்ப்பர்கள் அதாவது தலைவர்கள் கர்த்தரை சாராம தங்கள் சுய பலனை சார்ந்து கொள்ளுகிறார்கள், பிற நாட்டின் பலனையும் சார்ந்து கொள்ளுகிறார்கள். பொய் தீர்க்கதரிசிகள் கானானின் செழுமையான தெய்வமாகிய பாகாலிடமிருந்து நாங்கள் தீர்க்க தரிசனத்தை பெற்று கூறுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். எத்தனையாக ஆசாரியர்களும் மெய்ப்பர்களும் தீர்க்கதரிசிகளும் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிறார்கள். இன்றைக்கும் ஆண்டவரிடத்துல விசாரிக்காம, ஆண்டவருடைய உறவில் நிலைத்து நிற்காம, அரை வீட்டின் அனுபவத்தில் வாழ்ந்து ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவில்லாம வாழ்கிறவர்களை பார்த்தும் தங்களுக்கு வாயில வந்த வார்த்தைகளை சொல்லி தங்கள் சுய பலத்தில் தங்களுடைய பேச்சு சாமர்த்தியத்தில் ஊழியம் செய்கிற இவர்களை பார்த்தும் ஆண்டவர் கண்ணீர் வடிக்கிறவராகத்தான் காணப்படுகிறார்.
9, 10, 11 வசனங்களில் அந்த நோவாவின் வம்சத்தாரின் வழியாக வந்த அந்த தீவுகளை குறித்து, கேதார் என்கிற காரியங்களை குறித்தெல்லாம் ஆண்டவர் பேசுகிறார். பிரசித்தமான அந்த காரியங்களை குறித்து ஆண்டவர் தீவுகளை குறித்தும் அந்த காரியங்களை குறித்தும் 9, 10, 11 வசனங்களில் நான் உங்களோடு கூட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளோடு கூடயும் நான் வழக்காடுவேன். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து, இப்படிப்பட்ட காரியம் உண்டோ, எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ, யாராவது தெய்வத்தை மாற்றானாயா, நீ மட்டும் மாற்றுகிறாயே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு ஆண்டவருடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். அதே போல 13 நாம் பார்த்தது போல 2 தீமைகள், ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய ஆண்டவரை விட்டுவிட்டு வெடிப்புள்ள தொட்டிகளைப் போல காணப்படுகிற விக்கிரகங்களை அவர்கள் இறுக பிடித்து கொண்டார்கள். நீ என்னப்பா ஒரு எஜமானை போல வாழ அழைக்கப்பட்டாயே என்று 14ஆம் வசனத்தில். ஆனா நீ இப்போ வீட்டில் பிறந்த அடிமையை போல நீ ஏன் காணப்படுகிறா? பால சிங்கங்கள் எல்லாம் தேசத்தை அழித்து பாழாக்குத, அவன் பட்டணங்கள் குடியிராமல் சுட்டரிக்கப்படுதனில் சொல்லி ஆண்டவர் பாவங்களின் நிமித்தமாய் தேசம் மாசுபட்டபடியினால ஒரு நியாய தீர்ப்பும் தேசத்தில் நடக்க போகிறது என்பதை எரேமியாவின் மூலமாக எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். நோப், தகபானேஸ் என்னும் பட்டணங்களில் புத்திரரும் உன் உச்சந்தலையை நொறுக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இஸ்ரவேல் தலைவர்கள் அசிரியருக்கு எதிராக எகிப்தியரோடு இராணுவ கூட்டணி அமைக்கும் பொழுது அதற்கான திட்டங்களை இந்த பட்டணங்களில் தான் அவர்கள் கூடி அவர்கள் ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். எகிப்திய ஆட்சியாளர்கள் நெகோ, அந்த ஆட்சியாளன் கிமு 609 மெகிதோவில் யூதாவின் அரசனாகிய யோசியாவை கொலை செய்தான். கிமு 605 கர்கேமிசு போரில எகிப்து பாபிலோனிடம் வீழ்ச்சியடைந்த பொழுதும் யூதா எகிப்தின் கட்டுப்பாட்டுக்குள்ள அந்த வீழ்ச்சியடைகிற நாள் வரையிலும் இருந்தது. பின்பாக நேபுகாத் நேச்சார் யூதாவையும் பிடித்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். நீ 17ஆம் வசனத்துல அவரை விட்டு மற்றவர்களை நம்பினபடினால உன்னை முதுகுல குத்திட்டாங்க, நீ எனக்கு முதுகுல குத்தி கொண்டு இருந்தபடினால நீ அவர்களோடு கூட கூட்டணி அமைத்த போதிலும் கூட அவர்கள் உன்னை நொறுக்கி போட்டார்கள் என்கிற காரியத்தை குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதை பார்க்கிறோம். வசனம் 2:18 அந்த எகிப்தும் அசிரியாவும் இஸ்ரவேலின் தலைவர்கள் இவ்விரு நாட்டின் உதவியையும் அவர்கள் நாடினதை ஏசாயா 30ஆம் அதிகாரம் 1-3 வரையும், ஓசியா 8ஆம் அதிகாரம் 9 பார்க்கிறோம். யூதாவின் அரசர் யோயாக்கீம் பாபிலோனுக்கு எதிராக எகிப்து மற்றும் அசிரியாவுடன் போர் அவர் செய்கிறதற்கு அங்கே இவர்களோடு கூட உடன்படிக்கை செய்தார். இவ்வளவாய் விலகி போகிறாயே, நீ அசிரியாவினால வெட்கிறது போல எகிப்தாலும் வெட்கி போவாய் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய பலத்தை சாராதபடி, தன்னுடைய உதவியை நாடாதபடி தங்களுடைய பலத்தை சார்ந்து கொண்டு அருகில் இருக்கிற நாடுகளை நம்பி போன அந்த ஜனங்களை ஆண்டவர் எரேமியாவின் மூலமாக எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். தாவீதினுடைய நாட்களில் ஆண்டவர் யுத்தத்துக்கு போக சொன்னா போவார், யுத்தத்துக்கு போக வேண்டான்னு சொன்னா அப்படியே அமர்ந்து இருப்பார். அப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்த தாவீதின் வம்சத்தில் வந்த ராஜாக்களுடைய நிலைமைகள் இப்படி இருந்ததை பார்த்து தேவன் அங்கலாய்த்து இந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். என்னுடைய பலத்தை நம்பல, என்னுடைய உதவியை நாடல. அது மட்டும் இல்லை, வசனம் 2 அதிகாரம் 2:20 மரத்தின் கீழே வேசித்தனம் என்ன செய்யறாங்க? பண்டைய காலத்துல கானானிய வழிபாட்டு ஸ்தலங்கள்ல மரத்தோப்புகளில அவங்க உயரமான இடத்துல அந்த கானானிய வழிபாட்டு தலங்களை அமைச்சாங்க. உபாகமும் 12:12 எரேமியா 2:20 நம்ம பார்க்கிறோம். கானானிய தெய்வங்களை மேன்மைப்படுத்தும் செழுமை சடங்குகளை அவ்விடங்கள்ல அவங்க செய்து வந்தாங்க. சில கானானியர் சமயங்களில் வழிபடும் அந்த நேரத்தில் தங்கள் தெய்வங்களை பிரதிநிதித்துவப்படுத்துவ வண்ணமாக வழிபாட்டில் விலை மாதர்களோடு கூட பாலுணர்வு கொள்ளுகிற ஒரு காரியத்தையும் செய்து வந்தார்கள். அந்த பண்டைய காலத்தில் வேசித்தனம், கானானிய ஆண் பெண் தெய்வங்கள், இப்படிப்பட்ட வழிபாடுகள் இருந்தன.
இவைகளை ஆசையோடு கூட நாடி தன்னுடைய ஜனங்கள் சென்று விட்டபடினால் ஆண்டவர் சொல்கிறார், மரத்தின் கீழும் நீ வேசித்தனம் பண்ணினாய் என்று சொல்லி. வசனம் 23 பள்ளத்தாக்கிலே, இது இன்னும் பள்ளத்தாக்கை குறிக்கிறது. எருசலேம் நகரத்துக்கு தெற்கே மேலேகு என்ற தெய்வத்திற்கு குழந்தைகளை எரிபலிகளாக அவர்கள் செலுத்தினார்கள். அதையும் இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறார். வேலைக்காரனைப் போல, அடிமையைப் போல, ஒரு உயர்குல திராட்சை செடியாக நான் உன்னை வச்சிருந்தனே, நீ காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போய்விட்டாயே என்று சொல்லி அங்கலாய்க்கிற ஒரு ஆண்டவருடைய இருதயத்தை எரேமியா வெளிப்படுத்துகிறான். இனப்பெருக்க காலத்தில் அநேக பெண் ஒட்டகங்கள், அநேக கழுதைகள், அவைகள் காட்டு கழுதைகள், அவைகள் புணருகிறதற்கு அதன் மாசத்தில் அதை கண்டுபிடிப்பார்கள் சொன்னா, அநேக ஆண் ஒட்டகங்களோடும் கூட, ஆண் கழுதைகளோடு கூட அவைகள் சுற்றி அவைகள் உறவு செய்வதை இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கென்று வாழ்க்கைப்பட்ட நீ அந்நியரை பின்பற்றி போகிறபடினால இந்த காட்டு கழுதையை போல, தாறுமாறா ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல நீ காணப்படுகிறாய் என்று சொல்லி ஆண்டவர், எனக்கென்று ஒருத்தனுக்கு அழைக்கப்பட்ட நீ அநேகரோடு கூட வேசித்தனம் பண்ணுகிறாயே என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். அதே போல ஒரு பெண் ஆபரணத்தை மறப்பாலோ, ஒரு மணவாட்டி ஆடையை மறப்பாலோ, என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாக என்னை அவர்கள் மறந்து போனார்கள். திருடன் அகப்படும் பொழுது வெட்கப்படுகிறது போல அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரித்து விட்டு, வசனம் 34 உன் வஸ்திர ஓரங்களிலெல்லாம் குற்றமில்லாத ஏழை ஆத்துமாக்களினுடைய இரத்தம் காணப்படுது. 35 நான் உன்னோட வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். 37 வசனத்தில் நீ உன் கைகளை உன் தலையின் மேல வைத்து கொண்டு, அதாவது மிகுந்த துக்கம் உண்டாயிடுச்சுன்னா தலையில அடிச்சு அழுகிறது போல, தலையில கைகளை வைத்துக் கொள்ளுகிறது போல, தலைகளை வைத்து தலையின் மேல கைகளை வைத்துக் கொண்டு இவ்விடம் விட்டது போவாய். அவைகளில் நீ மிகுந்த வேதனையுடன் யூதா நாடானது அது நாடு கடத்தப்படுகிறத, அந்த ஜனங்கள் நாடு கடத்தப்படுகிறத குறித்து இங்கே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடைய நாட்களில் இந்த கொடுமைகள் நடக்கிறத அவர் பார்த்ததை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அவர்களுக்கு அவ்வளோ விசேஷித்தவராக, அவருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறவராக, அவருடைய வாழ்க்கையில் ஜீவ தண்ணீர் ஊற்றாக இருந்த போதிலும் கூட அண்டைய மக்களினுடைய அந்த காரியங்களை பின்பற்றி அவர்களைப் போல மற்ற நாடுகளின் உதவியை நாடி மற்றவர்களோடு கூட உடன்படிக்கை செய்கிற காரியங்கள், மரத்தின் கீழ் வேசித்தனம் பண்ணுகிற காரியங்கள், தாங்கள் யார் என்பதை மறந்து உயர்குல திராட்சை செடி அல்லவா, காட்டு திராட்சையின் ஆகாத கொடிகளாய் மாறி போகிறோமே என்பதை உணராதவர்களாக, ஒரு வேகமாக தாறுமாறாக ஓடுகிற பெண் ஒட்டகத்தை போல, ஒரு காட்டு கழுதையை போல ஒரே ஒருத்தருக்கு வாழ்க்கைப்பட்டோம் என்பதை மறந்து அநேக தெய்வங்களை வழிபட்டு வேசித்தனம் பண்ணுகிற காரியங்களையும், ஆண்டவரை மறந்து வாழ்கிற காரியங்களையும் இங்கே ஏசாயா இருதயத்தில் வேதனை மிகுந்தவராக அந்த ஜனங்களை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யாரை சார்ந்து இருக்கிறோம்? ஆண்டவருக்கு நாம் முகத்தை காட்டுகிறோமா, இல்லை முதுகை காட்டுகிறோமா? எங்கள் பலத்தில், எங்கள் சத்துவத்தில், எங்கள் வழிபோன போக்கில், எங்களுடைய காரியங்களில் எப்படி யார் தீர்க்க தரிசனம் சொன்னாங்களோ அவைகளை கேட்டு அதன்படி நடப்போம், ஆபத்து காலத்தில் உங்களை வந்து பார்ப்போம்னு சொன்னா, எப்படி அந்த ஜனங்கள் சிறையிருப்புக்கு தலையில கை வைத்து கொண்டு அவர்கள் போனார்களோ அதே போல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் சத்துருக்களுக்கு சிறையாகி நம்முடைய வாழ்க்கையும் சின்ன பின்னமாகிட விட முடியும். ஒவ்வொரு நாளும் கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி திரிகிற இந்த வாழ்க்கையில ஆண்டவருக்கு முதுக காட்டாதபடி முகத்தை காட்டி எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஒரு அறை வீட்டில் தனிப்பட்ட அனுபவத்தில் மோடு கூட நெருங்கி வாழ்கிற ஒரு உன்னத அனுபவத்தை எங்களுக்கு தாங்க, உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கைய வழிகளை எங்களை விட்டு அகற்றிருங்கன்னு சொல்லி நாம் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் அவருடைய வெளிச்சத்தில் நம்ம வெளிச்சம் காண்கிறவர்களாக, ஜீவ தண்ணீரினால
திருப்தி அடைகிறவர்களாக வாழ முடியும். அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக. ஆமென்.